கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினதான 2வது நிருபத்தில் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3வது அதிகாரத்தில் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை குறித்து அந்த காலத்தில் மிகவும் ஒரு சலசலப்பு இருந்து கொண்டிருந்தது. அவர் எப்பொழுது வருவார் என்று முதல் நூற்றாண்டிலேயே ஜனங்கள் அவர்கள் சில காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது. அவர் திரும்பி வருவேன் என்று சொன்னாரே, எப்பொழுது வருவார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அநேகர் மரித்து கொண்டிருந்தாங்க, அநேகர் கடந்து சென்று கொண்டிருந்தாங்க, அநேகர் விசுவாசியாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், அது என்னவென்று சொன்னால், அவர் வருகிறேன் என்று சொன்னதை குறித்து, இந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் தாமதிக்கிறார் என்று சொல்வதற்கான காரியம் என்னன்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு காரியம் பேதுரு சொல்கிறதானது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் இந்த நேரத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. ஆகவே நாம் என்ன நினைக்கிறோம், இந்த நேரத்தில் அவர் வருகிறேன் என்று சொன்னவர் இந்த 21வது நூற்றாண்டு வரைக்கும் வரவில்லையே என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால், இந்த வசனம் தான் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். முதல் நூற்றாண்டில் இருந்த மக்களுக்கு இருந்த சந்தேகம் தான் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். இந்த நாளிலே அந்த சந்தேகத்தை அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஆகவே அவர் வருகிறதற்கு நாம் பொறுமையாக காத்திருப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இந்த உலகத்தில் வந்தவர்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக தான் நீர் நீடிய பொறுமை உள்ளவராக ஆண்டவரே உடைய வருகையை தாமதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நினைக்கிறோம். ஆகவே இந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளிலே இதை குறித்து சிந்திக்க ஆண்டவரே உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே நாங்கள் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியின் நாளாக உங்களுக்கு இருப்பதாக.